ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கனியானந்தா, கனி டிவி 1818. ஆன்மீகத்தை விளக்கத்தை நான் 2.5 ஆண்டுகளாக பரப்பிக் கொண்டு வருகிறேன். இதை பார்க்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் விடை கிடைக்கிறது. அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. நாம் நம்முடைய எடுத்துக்கொண்ட இந்த காரியத்தை செய்து கொண்டே இருப்போம். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவருடைய கண்களுக்கு இது படும். இதை தவற விடுபவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அவ்வளோதான் நம்மால் சொல்ல முடியும். இதை படித்து பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையான விளக்கம், இதில் எந்த பொய்க்கலப்பும் கிடையாது. ஞானி என்பவன் நீங்கள் உங்களுடைய கணக்குப்படி அதாவது தாடி மீசை வைத்திருக்க வேண்டும், ஜடாமுடி, மணிமாலை அணிந்திருக்க வேண்டும், காவி உடை அணிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி போலி வேஷமிட்டு கொண்டு இருந்தால் ஞானியா என்றால் நிச்சயமாக ஞானி கிடையாது. இப்போது இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எல்லா கார்பரேட் மற்றும் கார்பரேட் அல்லாத எல்லா சுவாமியார்களும் போலிகளே. உண்மையான சுவாமியார்கள் அவர்கள் கிடையாது. உண்மையான சுவாமியார் என்பவன் யார்? அவன் தன்னை உணர்ந்திருக்க வேண்டும். தன்னை உணர்வது என்றால் என்ன? தன்னுள்ளே இருக்கின்ற அந்த சக்தி. நாம் என்பது என்ன? நான் என்பது இந்த உடல் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடல் அல்ல. உடலுக்குள் ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் நீங்கள். அதை உணர்வுதான் ஆன்மீகம். அதாவது ஆன்மீகம் என்றால் என்ன? இப்போ ஒரு யூடியூப்பில் பார்த்த ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியிலே ஒரு பையன் ஆன்மீகம் என்றால் பிற உயிர்களுக்கு உதவி செய்வது என்று சொல்லுகிறார். அந்த நேர்காணல் செய்பவரும் திருவி கேட்கிறார். வேறு யாருமல்ல, அந்த மகாவிஷ்ணு என்ற போலி சுவாமியார் பையன். நான் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னேன், அந்த பையன் கைது செய்வதற்கு எல்லா தகுதியும் படைத்தவனாக இருக்கிறான் என்று சொல்கிறேன். அவன் கைது செய்யப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான், இப்போது விடுதலையாகி இப்போது தெரிந்திருக்கிறானா என்றால் நிச்சயமாக தெரிந்தவில்லை. ஆன்மீகத்தை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. அவன் விடுவதெல்லாம் புருடா, பொய். ஆன்மீகம் என்பது என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதை எனிமினிட்டியோ அல்லது வேறு எந்த காழ்ப்பு உணர்ச்சி மூலமாகவோ நான் சொல்லவில்லை. நான் உண்மையாக சொல்லுகிறேன். ஏனென்றால் உண்மையை உணர்ந்தவன் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்பது நாம் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை அறிவது. என்னையா ரகசியம் அப்படின்னா, நீ பிறந்தா பெரிய பிஏபிஎல் அல்லது பெரிய மந்திரி, பிரதம மந்திரி, ஜனாதிபதி, பெரிய நடிகை, புகழ்பெற்றவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் பிறந்திருக்கிறாயா? இதில்லை. இதெல்லாம் வெளி வேஷங்கள். இதெல்லாம் இல்லை. உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா சுருக்கமாக சொன்னால் வாழ்வின் மர்மங்களை அறிவது. நம் வாழ்வு மர்மமாக இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய ரகசியம். ரகசியம் இல்லை, அது மர்மம் தான். ரகசியம்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு நாள்னா ஒரு நாள். இது எப்படி இதுன்னா நாமே இதற்கு முயற்சி செய்து நம்மை உணர வேண்டும். இதற்காக நமக்கு தியானம் தேவைப்படுகிறது. போலீஸ் சுவாமியார்களால் கற்பிக்கப்படும் தியானங்கள் அத்தனையும் எந்த பலனையும் தரப்போவதில்லை. இப்போ மீண்டும் அந்த பையன் மகாவிஷ்ணு கிடையாது, அவன் பேர். அவன் பொய் பேசியிருக்கிறான். அவர் ரங்கராஜ் பாண்டே அவர்களிடத்திலே பொய் பேசுகிறான். அவன் பேர் வேறு ஏதோ ஒன்று சொன்னால் அவனே சொல்லியிருக்கிறான். யூடியூப்லேயே இருக்குது. அடுத்ததாக 2 நிமிடத்தில் உன்னை ஞானி ஆகிறேன் என்கிறான். ஞானம் என்றால் என்னவென்று தெரியாத அந்த பையன் எப்படி ஒரு மனிதனை எத்தனை பெருகளாக நாம் வந்திருக்கிறோம் தெரியுமா? நம் ஞானம் அடைவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். நம்மை அறிந்தால் அது ஞானம் அடைந்ததாக அர்த்தம். அதுதான் உண்மையான ஞானம்.
பகுத்தறிவு இல்லையா? பகுத்தறிவு செய்து கொண்டே நீங்கள் நம்ம வாழ்வை நடத்தலாம். பகுத்தறிவு ஞானமாகாது. பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. அதை உணர வேண்டும். அதற்காக நம்மை உணர்வதற்கு தியானம் ஏணிப்படி. தியானம் செய்வது எப்படி? தியானம் படிப்படியாக செய்யணும். அவன் சொல்கிற மாதிரி திடீர்னு அவனுக்கு எங்கே ஞானம் வந்துச்சுன்னு ஒரு சத்தியமாக வர அதாவது சங்க இலக்கியத்தை பற்றி சொல்கிறது, திருக்குறள், திருமூலர் பற்றி சொல்கிறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரமிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இவன் பெரிய ஞானியே கிடையாது, அவன் அஞ்ஞானி, ஏமாற்று பேர் வழி. அரசியலில் சில பேர் ஏமாத்துறான்னா அதே தான் டைப். பிழைக்கிறதுக்காக இப்படி வந்துட்டான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஜனம் ஏமாறானுங்க. ஒட்டுமொத்த மக்களும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கடவுள் விஷயத்தில் மூடர்களாகவே இருக்கிறார்கள். இது மிக மிக வருந்தத்தக்கது. இதை விளக்குவதற்காக யாராவது விளக்கினால் அதை கேட்பதற்கு உங்களுக்கு பொறுமை இல்லை, இன்ட்ரெஸ்ட், விருப்பம் இல்லை. நல்ல சரக்கு எப்பவுமே மதிப்பில்லாதான் போகுது. ஆனால் அது தெரிந்துவிட்டால் அப்புறம் தான் நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீங்களே. ஞானம் அடைவது என்பது உங்களை அறிவது. அதற்கான வழி முறைகள் இருக்கிறது, அது செய்ய வேண்டும். இதற்காக பல புத்தகங்களை படித்து பல ஆராய்ச்சிகளை செய்து வேண்டுமானால் நீங்கள் குழப்பத்தில் ஆழ்ந்து விடலாம். பழையகால மத சமுதாயங்கள், மத ஏடுகள் இவையெல்லாம் அந்த காலத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் இப்போது அது உதவாது. நாம் நேரடியாக ஞானம் அடைய வேண்டும். ஆகாய மனத்திலிருந்து இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு நாளுக்குள்ளாக போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஏன், எப்படி? விஞ்ஞானத்தில் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி மிகுந்து இருக்கிற, ஆராய்ச்சி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஞானத்தில் மட்டும் ஏன் பழைய கால அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கொண்டிருப்பது? இதிலேயே முன்னேற வேண்டும். இதற்கு பழைய குப்பைகளெல்லாம், பழைய மத ஏடுகளெல்லாம் தூக்கி எறிய வேண்டும். விட்டுவிடுங்கள், அதையெல்லாம் விட்டுவிடுங்கள். நமக்கு தேவை புதுசாக நாமும் அதை அடைய முடியுமா முடியாதா? அவ்வளோதான். எதுக்காக கோயிலுக்கு போனோம்? கடவுளை காண முடியுமா முடியாதா? அதே ஒரே கேள்வி தான் கேட்கணும். முடியும் முடியாது. முடியும்னா அதுக்கு என்ன வழி? அதை தான் செய்யணும். அதுதான் ஞானம் என்பது. ஞானத்தை அறிவது என்பது அதுதான். உங்களை அறிவது ஞானம். இதற்கான வழிமுறைகள் பல நான் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன், யாரும் கேட்கலை. இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன். இது கூட பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப்பு நிறுவனமே நம்மளுக்கு தடை போடுது. என்னான்னு தெரியல. நான் யாரையுமே குறை சொல்லலை. கெட்டதுன்னு சொன்னால் தான் நல்லது உங்களுக்கு விளங்கும். நீங்கள் எல்லாருமே, இன்க்ளூடிங் திஸ் யூடியூபர் ஆல்சோ தி ஓனர். ஞானம் என்பது கிடையாது. இப்போ தற்காலத்திலே இப்போது இருக்கின்ற எந்த சாமியார் பையன்களும் ஞானம் அடைந்தவன் கிடையாது. ஞானத்தை பற்றி படிச்சிருக்கிறான், படித்து பலவித சொல்லலாம். அவர் பேட்டி எடுத்தார் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். பல சாஸ்திரங்களை படித்திருக்கிறார், மத விஷயங்களை எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறார், மந்திரங்களை தெரிந்திருக்கிறார். ஆனால் அவர் தான் ஞானி என்று சொல்லவில்லை. இந்த பையன் அங்கெங்கேயோ பண்ணிட்டு இருந்து ஞானம். ஆனால் அவரும் கேட்குற, ஏன்பா நீ ஞானியா அப்படின்னு கேட்டுருக்கோம். ஞானத்துக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. மக்களை மயக்குவதற்காக ஹிப்னாட்டிசம் பழகி இருக்கிறார்கள். ஹிப்னாட்டிசத்தை நீங்கள் ஒரு 3 மாத காலத்திற்கு கற்றுவிடலாம். தேர்ச்சி அடைய வேண்டுமென்றால், ஒரு கூட்டத்தையே மயக்க வேண்டுமென்றால் 1 வருடம் ட்ரைனிங் எடுக்க வேண்டும். அதற்கான பயிற்சி வழிமுறைகள் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி எல்லா மக்களையும் மயக்க முடியும். நெற்றி பொட்டிலே கையை வைத்தால் தொப்பென்று விழுகிறார்கள். எப்படி? அவனுடைய அந்த சக்தியை, ஆனால் அந்த சக்தி இருக்குதுன்னு அவனை தியானத்தின் மூலமாக தான் அது இது பண்ண முடியும். ஞானத்துக்கு வேண்டிய வழி. ஆனால் இது மூலமாக இது குறுக்கு வழி, அதாவது பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி.
ஜோபிலேருந்து திருட்டாட்டமாக கட் பண்ணி எடுக்கிறாங்களே அந்த மாதிரி இதை தொப்புன்னு விழுந்துருவாங்க. அந்த சக்தி தாங்க முடியாது. அந்த சக்தி செலுத்துகிறோம் என்று இவனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி அது ப்ராக்டிஸ். ஹிப்னாட்டிசம். மெஸ்மரிசம் என்பது கண்களின் வழியாக சக்தியை செலுத்தி ஒருவரை வீழ்த்துவது, தன் வயப்படுத்துவது. ஹிப்னாட்டிசம் மூலமாகத்தான் அதிகமான அவன் சக்தி இருக்கும்போது அந்த பெண்ணை மாற்றி அவன் இந்த 2வது மனதில் நிறைய சொல்லியிருக்கிறேன். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ். இந்த கான்ஷியஸ் மைண்டை அதாவது உணர்வு மனம் இதை மயக்கிட்டு 2வது மனசில் கட்டளை போட்டுறது. நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, நான் தான் உனக்கு குரு, நான் தான் உனக்கு குரு. இந்த மாதிரி சொன்னால் அந்த பொண்ணு நிச்சயமாக போகவே மாட்டான். இப்போ அந்த இதில் இல்லையா, சத்தியமாக சொல்கிறேன்பா, அவன் ஹிப்னாட்டிசம் பண்ணி தான் அந்த பொண்ணுங்களை மயக்க வச்சுக்கிறான்ப்பா. அங்கே இது கோயம்புத்தூரில் சத்தியமாக இது சட்டத்து மூலமாக ஒன்றுமே செய்ய முடியலையே. சட்டத்து மூலமாக இதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முடியல. அவன் எவ்வளோ பெரிய மோசடி. நேற்று வந்தான். நான் 55 வருடமாக இதை நான் ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்களை கூப்பிடுகிறேன், யாருமே வர மாட்டேன் என்கிறார்கள். என்னை பார்த்தால் பயந்து ஓடிவிடுகிறார்கள். அது என்னான்னு எனக்கு தெரியும். எனக்கு நெருங்கிய நண்பர்கள் கூட ஆன்மீகத்தில் மிகவும் ஆசை கொண்டவர்கள், விருப்பம் கொண்டவர்கள் கூட இதை கேட்க பயப்படுகிறார்கள். எங்கிட்ட பண்ணாங்க, நீ இவ்வளோன்னு எனக்கு காமிக்க முடியுமாண்ணா? உனக்கு நான் காமிக்க முடியும். உனக்கு சவால் விட்டு நான் சொல்கிறேன்னே, உனக்கு நான் காமிக்க முடியும். நீ தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அது மேல் கொண்டு வர்றது உன்னுடைய கையில் இருக்கிறது. அதற்கான வழிமுறைகளெல்லாம் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். இந்த உரையை இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.